நீங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சைக்கோ கில்லர் படத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க. 2025ல ரிலீஸ் ஆன ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு சைக்கோ கில்லர் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டீஃபன் அப்படிங்கிற கொலைகாரன் 9 பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு போலீஸ்ல இருந்து மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் போலீஸ் அவனை வலை விரிச்சு தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஸ்டீஃபன் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த 9 பொண்ணுங்களை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுறான். இவன் முகத்தை பார்த்துட்டு அங்க உள்ள போலீஸ்லாம் கிண்டல் பண்றாங்க. இவன் தண்ணி எதுவும் போட்டுட்டு வந்து உளறான்னு நினைக்கிறாங்க. ஆரம்பத்துல போலீஸ் நம்பாம இருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் 9 பொண்ணுங்களை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மிரண்டு போறாங்க. இப்போ ஸ்டீஃபனை அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் பண்ணி வச்சுட்டு இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு கால் பண்ணி போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ரொம்பவே மிரண்டு போறாரு. எதுக்காக ஸ்டீஃபன் 9 பொண்ணுங்களை கொலை பண்ற வரையும் மாட்டாம இப்ப வந்து சரண்டர் ஆகுறான் அப்படின்னு மிரண்டு போறாரு. இப்போ சரண்டர் ஆன ஸ்டீஃபனை கோர்ட்லயும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா அங்க ஜட்ஜ் இவன் மென்டல் ஸ்டேபிளா இருக்கானா அப்படின்னு பாருங்கன்னு சொல்றாங்க. எதுக்காகனா இவன் மென்டலா ஸ்டேபிளா இல்லனா இந்த கேஸ் நிக்காது. இப்ப ஸ்டீஃபனை போலீஸ் ஒரு பக்கம் விசாரிக்குது, இன்னொரு பக்கம் மனநல டாக்டர் விசாரிக்கிறாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. எதுக்காகனா இவனுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸ்டீஃபனோட லைஃப பத்தி கேக்குறாங்க. அவனும் அவனோட சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ ஸ்டீஃபனுக்கு சரியா 10 வயசு இருக்கும். ஸ்டீஃபனோட அப்பா அவனோட அம்மாவையும் அவனையும் ரொம்பவே கொடுமைப்படுத்துவாரு. கிட்டத்தட்ட 2 பேரையுமே அடிமை மாதிரி தான் வீட்டுல வச்சிருப்பாரு. ஒரு நாள் ஸ்டீஃபன் அவன் ஆசையா வளர்க்கறதுக்காக ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த நாய்க்குட்டியை ஸ்டீஃபனோட அப்பா குடிச்சிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம வீட்டோட சுகத்துல எரிஞ்சு அங்கேயே கொன்னுடுறாரு. இதை பார்த்த ஸ்டீஃபன் அங்கேயே உடைந்து போய் அழுகிறான். இதே மாதிரி லைஃப் போய்கிட்டு இருக்கையில ஒரு நாள் ஸ்டீஃபனோட அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. அவங்களும் ஸ்டீஃபனை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போலீஸ்காரங்க இருக்காங்க. ஸ்டீஃபனோட அப்பா ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா தான் ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பொண்ணுங்களை தெரியாம வீடியோ எடுத்து அதை நெட்ல ஸ்ப்ரெட் பண்ணிருக்கான். அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் போலீஸும் அவனை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட ஸ்டீஃபனோட அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க அப்பாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டீஃபனோட அப்பாவுக்கும் வேலை இல்லாம போகுது. ஸ்டீஃபனோட அப்பா உடம்பு சரியில்லாம வீட்டுல இருந்துடுறாரு. இந்த நேரத்துல ஸ்டீஃபனோட அம்மா இவ்வளவு நாளும் அடிமையா இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விட்டு போன பேக்கரி பிசினஸை திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, இதோட ஸ்டீஃபனோட வாழ்க்கை நல்லா மாறிடும்னா அதுதான் இல்ல. இப்போ இவங்க வீட்டோட நிலைமை தலைகீழா மாறுது. இது வரைக்கும் இவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே ஸ்டீஃபனோட அம்மாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டீஃபனையும் அவனோட அப்பாவையும் அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க ஊருக்கு வெளியில நல்லவங்க மாதிரி காட்டிக்குவாங்க. வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரையுமே கொடுமைப்படுத்தி ஜெயில் கைதி மாதிரி அடைச்சு வச்சிருப்பாங்க. இந்த கதையில வர்ற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் இந்த மனநல டாக்டர் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே ஸ்டீஃபன் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகம். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டீஃபனோட முகபாவனை ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கு. ஆனா அவனோட மனநிலை ரொம்ப சைக்கோத்தனமா இருக்கு அப்படின்னு அவங்க பண்ண டெஸ்ட் வச்சு சொல்றாங்க. இந்த வீடியோவோட அடுப்பணியிட பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.